நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு பதிவுலையும் என்னோட இந்த காய்கறி கூடையில் நான் போட்டிருக்க செடிகளை பார்த்துட்டு, அந்த காய்கறி கூடைகளை பார்த்துட்டு, உங்களில் பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த கூடையில் எப்படி செடி வைக்கிறீங்க? எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு? இதில் மண் வெளியே போயிடாதா? தண்ணி ஊற்றும் போது மண் வெளியே போயிடாதா? பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்கீங்களா? பிளாஸ்டிக் போடாமல் வச்சுருக்கீங்களா? எவ்வளோக்கு வாங்குனீங்க? எங்கேருந்து வாங்குனீங்க? அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் ஒவ்வொரு தடவையும் வருது. நேத்தி ஒரு தோழி எனக்கு ஏ டு Z காமிங்க, எப்படி இதில் நீங்கள் மண் போடுறீங்க, எப்படி செடி வைக்கிறீங்க, எனக்கு முழுமையாக நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அதே மாதிரி க்யூரிஸோடு இருக்க அவங்க எல்லாருக்குமான பதிவு தான் இது. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இந்த தொட்டியில் எப்படி நம்ம செடி நட்டு வைக்க போகிறோம், எப்படி மண் போடணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டியில் வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா ஏர் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே வேர் அந்த துவாரங்கள் வழியாக வெளியே வரும்போது வேர் காற்றோட எக்ஸ்போஸ் ஆகும். காற்றோட அந்த டச் ஆகும்போது அந்த வேரோட வளர்ச்சி அங்கே தடைப்பட்டுட்டு புதுசாக ஒரு வேர் வளர ஆரம்பிச்சிடும். அதாவது அதில் ஒரு கட்டிங் மாதிரி இருக்கும். கட்டிங் மாதிரி புதுசாக வேர் வர ஆரம்பிக்கும். ஸோ புதுசாக வேர் வந்தது அப்படின்னா புதுசாக மேலே பிரான்ச்சஸ் வைக்கும். ஸோ செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை தான் ஏர் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒன்லி 50 ரூபாயில் ஏர் ப்ரூனிங்கில் இவ்வளோ பெரிய ஒரு பாட்டு கிடைக்குது அப்படின்னா அது ரொம்பவே நம்ம லக்கி. இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி இந்த பாட்டில் செடி நட்டு வைக்கணும், எப்படி மண் போடணும், எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். முழுமையாக எங்கேயும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்க போகுது. எங்கேயாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செடி வளர்ச்சியில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த கூடையை பார்த்திங்கன்னா நான் முதலெல்லாம் பழைய பிளாஸ்டிக் காரங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தேன். அவங்க எடை போட்டு அவங்க என்ன விலைக்கு வாங்குகிறாங்களோ அதை விட கூட வச்சு எனக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருந்தது எனக்கு. அது ஆனால் இப்போது நான் எந்த கடையில் காய் வாங்குவேனோ அதே கடைக்காரவங்கள்ட்ட தான் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அவங்க ஒரு தொட்டி 75 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் ரெகுலர் கஸ்டமராக இருந்ததுனால பேரம் பேசி நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். எப்படி மாதத்தில் 2 தொட்டி 3 தொட்டி அந்த மாதிரி வாங்கிடுவேன். ஈவன் வீட்லேயுமே கூட வெங்காயம் அந்த உருளைக்கிழங்குலாம் இந்த மாதிரி கூடைகளில் தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த கூடை நம்ம பழைய பிளாஸ்டிக் கடையிலையோ இல்லை காய்கறி கடையிலையோ வாங்க முடியாது. இது பிட் எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். ஸோ இதை தவிர்த்துட்டு அந்த மாதிரி பெரிய முதல்ல காமிச்ச இல்லையா க்ரீன் கலர் கூட இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். கீழே கண்டிப்பாக 2 செங்கல் இந்த மாதிரி வச்சுருங்க. செங்கல் இல்லாதவங்க கொட்டாங்குச்சிகளை கூட கீழே வச்சு விட்டுடலாம். கொட்டாங்குச்சினா 4 மூளைக்கும் வைங்க, செங்கல்னா 2 வைங்க, போதுமானது. இந்த துவாரங்கள்லாம் பெருசாக இருந்தால் சில கூடைகளில் பெருசு பெருசாக இருக்கும், சில கூடைகளில் சின்ன சின்னதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். கீழே இருக்க துவாரங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஓட்டை சரியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்களே கூட லைட்டாக ஓட்டை போட்டு விட்ருங்க. அதை லைட்டாக கீறி விட்டிங்கன்னா அது ஓட்டை விழுந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இதுக்கு கண்டிப்பாக கீழே ஒரு லேயர் என்ன போடணும் அப்படின்னா தேங்காய் நார் போடணும். இப்போது எங்கள் ஊரில் எல்லாம் தேங்காய் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா தேங்காய் சின்னூண்டாக இருக்கும், உள்ளங்கை அளவு தான் தேங்காய் இருக்கும். ஆனால் நார் நிறையா இருக்கும். நம்ம ஊரில் சொல்லவே வேண்டாம். நமக்கு தேங்காய் நிறையா கிடைக்கிது. நீங்கள் தேங்காய் நார் நீங்கள் டெய்லி கலெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே ஒரு வாரத்தில் உங்களுக்கு இவ்வளோ சேர்ந்துடும். எனக்கு இந்த தேங்காய் நார் சேர்க்குறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் நாரை கீழே ஒரு லேயர் போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றும் கீழ் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும், தேங்காய் நார் வழியாக கீழே வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த துவாரங்களும் கொஞ்சம் அடைச்சிரும். முழுமையாக அடைச்சிருச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம் ஆகிடும். முழுசாக துவாரங்கள் அடையக்கூடாது எப்போவுமே. கீழே எந்த காரணத்தை முன்னிட்டும் பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சே விட்றாதீங்க, உங்களுக்கு முதலுக்கே மோசமாயிடும். இந்த மாதிரி தேங்காய் நார் மட்டுமே போடுங்க. இப்போ எனக்கு ஏதாவது தேங்காய் நார் ரொம்ப கிடைக்கல, சில நேரங்களில் கிடைக்காது, நல்ல வெயில் காலங்களில் எனக்கு தேங்காய் கிடைக்காது. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வைக்கோல் இருக்கும் இல்லையா, அந்த மாட்டு தீவன கடைகளில் வைக்கோல் விற்கும். அந்த வைக்கோலை வாங்கி நீங்கள் கீழே போட்டு விடலாம். வைக்கோல் போடலாம், இல்லாட்டினா தேங்காய் நார் போடலாம். இல்லைன்னா தெர்மாக்கோல் பீசஸ் இருந்தது அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். ஆனால் தெர்மாக்கோலை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தேங்காய் நார் இல்லாட்டினா வைக்கோல் பெஸ்ட்டு. தேங்காய் நார் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கீழே தரையில் ஒரு காரணத்தை முன்னிட்டும் பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சே விட்றாதீங்க.
ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போடணும், இந்த சைடில் இருக்க துவாரங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை எனக்கு போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கலாம். பட் கீழே வந்து போடக்கூடாது. இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை நான் எடுத்துருவேன். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இது அவசியம் கிடையாது. இது இல்லாமலும் ஒர்க் பண்ணலாம். இதை நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஏர் ப்ரூனிங் மெத்தட்லாம் ஒர்க் ஆகாது. ஒரு சாதாரண ரெகுலர் பார்ட்டாக தான் இருக்கும். அதனால் பிளாஸ்டிக் ஷீட் வந்து போட வேண்டாம். நான் வந்து ஏதாவது ஒரு பிளான்டரில் போட்டு விடுவேன். அதர்வைஸ் வந்து எனக்கு தேவைப்படாது. இப்போ நான் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம மண் வந்து போட்டு வச்சாச்சு. ஜஸ்ட்டு மண் நம்ம ரெகுலராக எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் மண் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் பொறுமையாக மெதுவாக தண்ணி ஊற்றணும். முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக தண்ணி ஊற்றுங்க. அப்படியே சர்ன்னு ஊற்ற முடியாது. பைப்பை தூரமாக வச்சுட்டு அப்படியே அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கட வேண்டியது இருக்கும். மெதுவாக பொறுமையாக நம்ம தண்ணி ஊற்றணும். இதே நான் வந்து 2 கையில் வச்சுட்டேன். ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கை வழியாக ஊற்றுவேன். நம்ம கை வழியாக ஃபில்ட்ராகி கீழே போகிற மாதிரி ஊற்றுவேன். அப்படி போகும்போது இன்னுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து என் கையில் கேமரா இருக்குது. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கீழே ஏதாவது மண் கொட்டியிருக்கா பாருங்கள். ஒன்றுமே கொட்டியே இருக்காது. இதில் வந்து நான் 2 செர்ரி டொமேட்டோ பிளான்ட் வந்து நட்டு வச்சுட்டேன். இது இப்போ வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. செடி பெருசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா எப்படி வேணாலும் தண்ணி ஊற்றலாம். தூரமாக இருந்து ஊற்றலாம், பக்கத்தில் இருந்து ஊற்றலாம். ஷவர் கேன் இருந்தால் முதல் 1 மாதத்தில் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.